இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ராகி புட்டு சேர்ப்பறோம்ப்பா. வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ப்பா, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு 100 கிராம் பாசி பயறு எடுத்திருக்கேன். இதை பவுலில் போட்டுக்குருவோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். இப்போப்பா 2 மணி நேரம் நல்லா பாசி பயிரை ஊற வச்சாச்சு. இப்போ இது இப்படி இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். குக்கர் கடாய் வச்சுருக்கோம். நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச பாசி பயிரை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். பயிருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து மூடி போட்டுக்கிடுவோம். ஒரு விசில் ஹைலையும் ஒரு விசில் ஸ்லோலையும் வேக விடுவோம். இப்போ அம்மா வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். வெளியே தான் பலசர் கடையில் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கப்புப்பா, இதில் வந்து ஒரு 125 கிராம் 1/4 கிலோவில் பாதி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு கப்பு எடுத்துருக்கோம். 125 கிராம்ப்பா வெயிட்டு. இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கப்பு போட்டிருந்தோம் இல்லையா ராகி மாவை, இதில் கடாயில் போட்டுக்கிடுவோம். இதான் மாவை வந்து நம்ம பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மாவை நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஒரு மணம் வருதுப்பா. அதனால் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். 2 பல்பூண்டுப்பா நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுட்டு இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ இது இஞ்சிப்பா, இதில் பாதி இஞ்சி துருவி போட்டுக்கிடுவோம். இஞ்சி துருவி போட்டாச்சு. இப்போ இதை வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்குவோம். இதையும் வதக்கிக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம்ப்பா, இதை வந்து பொடியாக நறுக்கி போட்டுட்டேன். இதையும் வதக்கிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு 2 ஸ்பூனு ஃப்ரெஷ்ஷு தேங்காய் பால் அம்மா துருவி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம பாசி பயிர் வேக வச்சுருந்தோம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நம்ம வதக்கின தேங்காய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை இது மசாலா வடைய போயிடுச்சு நல்லா. நம்ம பாசி பயிரை வந்து இதில் போட்டுக்கணும். இப்போ நம்ம பாசி பயிருக்கு வந்து உப்பு போட்டுருந்தோம்ப்பா. லைட்டாக அந்த மசாலுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கணும். லைட்டாக வெங்காயம்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இதையும் நல்லா வதக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயுடைய சூட்டில் ஒரு 2 நிமிஷம் தம்மில் வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே காமிக்கிறேன். இப்போ மாவை நம்ம கேப்ப மாவை வறுத்து வச்சுருந்தோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மாவுக்கு கேப்ப மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம் புட்டு பதத்துக்கு. அம்மாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டோம். நீங்கள் தண்ணியை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கெட்டியாயிரும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இப்போ மாவு வந்து இப்படி பிடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். இதை உதிர்த்து விட்டோம்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி வரணும். இப்போ அவ்வளோதான்ப்பா. புட்டு மாவு கேப்ப மாவில் பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போப்பா அம்மா வந்து குழா புட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம இட்லி சட்டியில் நம்ம நார்மலாக எப்பயும் புட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அம்மா வந்து தட்டு இதில் போட்டுறேன். ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டுப்பா. இப்போ தான் தேங்காய் அம்மா உடச்சி இப்போ துருவி இருக்கேன். நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அம்மா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டாச்சு. இதில் வந்து நம்ம மாவை போட்டுக்கிடுவோம். அப்புறம் அதுக்கடுத்துப்பா நம்ம மாவு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டிருக்கோம். 2வது வந்து புட்டு மாவு போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வதக்கி வச்ச பாசி பயிறு இதில் போட்டுக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அதுக்கு மேலே நம்ம புட்டு மாவு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இது போட்டுக்கிறோம் பாசி பயிறு. கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். புட்டு மாவு போட்டுக்கிறோம். நல்லா நம்ம அவிக்க மேலே நல்லா உங்களுக்கு பாசிப்பயிரோடைய ஃப்ளேவரும் தேங்காயோடைய ஃப்ளேவரும் நல்லா உள்ள வேகம் மேலே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்ப்பா. இப்போ இதை வந்து மூடி போட்டுருவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம மூடி போட்டுருவோம்.
மூடி போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம விசிலை எடுத்துடணும். விசிலை எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் இருந்து நல்லா ஆவி வருதுப்பா. நம்ம இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த குழா புட்டுடைய ஓட்டையில் இந்த இதை அப்படி வச்சுருவோம். இப்போ வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மீடியத்தில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போப்பா நல்லா வெந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆவியாக வருது. நல்லா இப்போ வந்து வெந்திருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டுக்குழாயை எடுத்து வெளியே வச்சுருவோம். நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். ஆறினவுடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டோம். ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. கலர் பாருங்கள், இப்படி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து இப்படி ஒரு எதனாச்சும் ஒரு கம்பி வச்சுப்பா. பேக்கில் வந்து இந்த ஓட்டை இருக்கும்ப்பா, அந்த இதில் நம்ம வச்சு ஒரு கம்பி வச்சு இப்படி தள்ளி விட்டோம்னா எல்லாம் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான்ப்பா, ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிடுங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேப்பையில் வந்து நல்லா வைட்டமின் டி இருக்குது, கால்சியம் இருக்குது. நல்லா உங்களுக்கு எலும்புக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்கப்பா. நல்லா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.